ஹலோ! இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது வந்து ஒரு ஸ்வீட் பொங்கல். நார்மலா செய்ற பொங்கல விட இது கொஞ்சம் ஹெல்த்தியான பொங்கல். இது எப்படி செய்றோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துருவோம் வாங்க. இதுக்கு 1 1/2 கப்பு கின்வா எடுத்திருக்கேன். 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 1/2 கப்பு வெல்லம், 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய்யி, முந்திரி பருப்பு, திராட்சை எடுத்திருக்கேன். இது இல்லாம குங்குமப்பூ, நட்மேக் பவுடர், பச்சை கற்பூரம், சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடியா இருக்கு. இப்ப ஒரு குக்கர்ல நான் எடுத்து வச்சிருந்த 1 1/2 கப்பு கின்வாவ சேர்த்துக்கிட்டு, அது கூடவே 1 கப்பு பச்சரிசியும் சேர்த்திருக்கேன். எடுத்து வச்சிருந்த 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இது 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தண்ணீல ஒரு 4, 5 தடவ கழுவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கைய வச்சு நல்லா தேய்ச்சு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே கின்வா வந்து கையில வச்சு அத ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா, கையோட ஒட்டிட்டு வரும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு சீவி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இத கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இதுல 8 கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு சிட்டிகை சால்ட். எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது அதுல ஒரு சிட்டிகை சால்ட் போட்டீங்க அப்படின்னா, ஸ்வீட்ட கொஞ்சம் எடுத்து காமிக்கும். இப்ப குக்கர மூடிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் இத அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுடலாம். இப்ப இன்னொரு சாஸ்பேன்ல நான் எடுத்து வச்சிருந்த 2 1/2 கப்பு வெல்லத்த சேர்த்துட்டு, இது மூழ்குற அளவுக்கு தண்ணிய ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த வெல்லம் தண்ணீல கரைஞ்சு கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்ப இந்த வெள்ள தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல சுக்கு பொடி, ஜாதிக்காய் பொடி, ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம். இது எல்லாமே வந்து நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இதுல ஏலக்காய் பொடிய தவிர மத்தது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் பரவால்ல. இதுல ஏன் சுக்கு பொடி சேர்க்கிறேன் அப்படின்னா, சுக்கு பொடி வந்து எப்பயுமே பொங்கல் சாப்பிட்டா ஒரு மாதிரி டைஜஸ்டே ஆகாத மாதிரி இருக்கும். அத அவாய்ட் பண்றதுக்காக சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். இப்ப குக்கர்ல ஸ்டீம் ஃபுல்லும் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அந்த வெயிட்ட எடுத்துட்டு, இத நல்லா மிக்ஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கின்வான்னு தெரியவே தெரியாது. ரைஸு, பருப்பு மட்டும் தான் தெரியும். இது எல்லாம் நல்லா குழஞ்சு வந்திருக்கும். இப்ப இத கரண்டிய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, கொதிச்சுட்டு இருந்த வெள்ள தண்ணிய வந்து இதில ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில வெல்லத்தில இருந்த தூசி எல்லாமே வந்து இதிலேயே ஃபில்டர் ஆயிரும். இந்த வெல்லமும், ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கேத்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியிலருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப இது நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்ப திரும்பவும் சாஸ் பேன்ல 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கிறேன். இந்த நெய் உருகுன உடனே, நான் எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்ப வந்து இதில ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்க வந்து ரோஸ்டட் கேஷ்யூ தான் யூஸ் பண்றேன். ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு. உங்ககிட்ட ஒரு வேள அன்ரோஸ்டட் கேஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, நல்லா கோல்டன் கலர்ல வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் ரெய்சின்ஸ் ஆட் பண்றேன். உலர்ந்த திராட்சையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த திராட்சையோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும்போது, இது ரோஸ்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப வந்து நீங்க இத ஆஃப் பண்ணிருங்க. இந்த மிக்ஸ நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பொங்கல்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய்யி, முந்திரி பருப்பு, திராட்சை இது எல்லாமே வந்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப முந்திரி பருப்பு, நெய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு.
இப்ப மிச்சம் இருக்கிற 1 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்ய வந்து இது மேல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது போட்டதுக்கப்புறம் கரண்டிய போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டா இந்த மாதிரி மேல தடவி விடுங்க. இத தடவி விட்டுட்டு, குக்கர வச்சு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இத டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்பதான் அந்த கீ வந்து ஃபுல்லும் கீழ இறங்க ஆரம்பிக்கும். எல்லா இடத்துலயும் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப எடுத்து வச்சிருந்த குங்குமப்பூவ இது மேல ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. இதுல அரிசிய விட கின்வா அதிகமா இருக்கனால, இது ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன், ஃபைபர், ஆன்டி ஆக்ஸிடென்ட்லாம் இருக்கிற ஃபுட்டு. இதுல ஸ்வீட் இருக்கனால பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிய நீங்க வீட்லயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.